விசாலனுடைய பேச்சும் நடையுடை பாவனையும் ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த சங்கத்திற்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் சங்கத்தை எந்த காலத்திலும் குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகர் சங்கத்தை தப்பி தவறி ஒரு காலான் வந்து விட்டது. அது விசால். அந்த தம்பியினுடைய எதேச்சதிகாரம், ஆணவம், அகந்தை, அகம்பாவம் அத்தனையும் ஒன்றடிக்கிற ஒத்துமொத்த உருவம். அவர் பேசுகின்ற பேச்செல்லாம் அத்துணை தயாரிப்பாளர் மனத்தை கசக்கி வலியை தந்தது. அதாவது தயாரிப்பாளரே பஜ்ஜி போண்டா விற்பர் என்றும் சாப்பிட்றவங்க என்றும், அதுக்கு அடுத்தது பரோட்டா பேக்கர்ன்றோம். அதாவது தேசிய விருது பெற்ற ஒரு கலைஞனை சேரனை 5000 ரூபாய் அவருக்கு கொடுங்க ஏளனம் ஏகடியும் எள்ளி நகையாடுவது என்பது மிக வருத்தத்தை தந்தது. பேசுவதற்கு ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நீ என்ன செய்தாய் எங்களை குறை சொல்வதற்கு? உன்ன மாதிரி பாயும்புள்ளி ரிலீஸ் ஆகும்போது உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ஆப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கினிய மறக்க முடியுமா? நாங்கள் உன்னை தயாரித்த ஒரு 20-25 ப்ரொடியூசர் 30 ப்ரொடியூசர் பண்ணல. எவன் வீட்டுக்குன்னா ஒரு தடவை நீ போயிருப்பியா சொல்லு. உன்னை வைத்து நடுரோட்டில் நின்று கொண்டு இருக்கிறான் பார். திமிரு, சிவப்பதிகாரம், தோரணை, சத்தியம், வெடி, சமரு, பட்டத்து யானை, நான் சிகப்பு மனிதன், தீராத விளையாட்டு பிள்ளை, மருது, ஆம்பளை, கதகளி, பாயும்புலி, கத்தி சண்டை. என்ன இது? இத்தனை படம் எடுத்து பைடான்ஸில் ரொம்ப வருத்தப்படுறாங்களே, வேதனைப்படுறாங்களே. அதுக்கூட கொடுமை மதகத ராஜா 30 கோடி பைனான்சியல் ப்ராப்ளத்தில் நிற்குது. உன்னை வச்சு படம் எடுத்து என்ன கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு. அந்த படத்தை எடுத்துறது இந்த நிமிஷத்தில் நீ போறானே, நீ என்ன பொய் சொல்ற? தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாரிப்பாளருக்குத்தான் பயன்படணும். ஏன் நடிகர் சங்கத்தில் தலைவராக போட்டிட்டிய அவங்க ராதாரவியும் சரத்குமார் மேலே கோபத்தில் நீ பண்ணிய? கிட்டத்தட்ட 100 சில்லற ஓட்டில் ஜெயிச்ச. 65 ஓட்டு அங்கே ஊன்னு நீ தோத்துருப்ப. அடுத்ததோட நீ நில்லு, நாங்கள் இறங்கி காமிக்கிறோம், நீ ஜெயிச்சுட்டு பார்க்கலாம். என்ன டெபாசிட் வாங்குறோம் நாங்கள் பார்த்துறோம். எதுக்கெத்தாலும் அகந்த ஆணவம், அகங்காரம் முதல் திருந்து. இப்போ பார்த்தா முகத்தை போட்டோவில் பார்க்கறது கஷ்டமாக. முதல் ஃபேஷியல் பண்ணிக்க முகத்தை இப்போ போய் அகத்தின் அழகு முகத்தை ஒரு குரூரம் வரக்கூடாது. சாமியாக இருக்கணும். நாங்களாம் படம் எடுக்கணும்ல. நாங்களாம் படம் எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோ. நாங்களாம் தொட்டா எங்கேயோ திரும்ப உட்கார வைப்போம். நடிகர்கள் இருக்கிற மத்தியில் நீ மாட்டும் ஓடி ஒழிஞ்சு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு பாயும் புள்ளி பதுங்கினிய. நீ பாயும் புள்ளியா? புலின்னு அவன் எடுத்தா நீ பாயும் புலி. ஒருத்த தளபதி இளைய தளபதி வச்சா நீ புரட்சி தளபதி. என்ன புரட்சி பண்ண? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? 26க்கு நிறைய எவிடன்ஸோட கொடுப்பேன். கொஞ்சம் நெஞ்சல் அவ்வளோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன். உன்னால ஒரு எவிடன்ஸ் சொல்லுது. கட்ட பஞ்சாயத்து எங்க? நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இன்னும் எங்களை பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்றான். கை காசை குத்து பண்ணுவோம். எத்தனை படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா? எப்படி நீ கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல? உனக்கு கஷ்டம் தம்பி, நீ ரொம்ப கஷ்டம். உனக்கு வாழ்க்கை நல்லா அமையுமான்றது எனக்கு தெரியல. நீ ரித்தி சொல்றாரு 100 பேரை தூக்கிட்டேன்னு. அது எப்படிப்பா தம்பி? உனக்கு ஒரு பக்கம் நியாயம். நீ ஏளனம் செய்வே, ஏகடியம் பண்ணு, சோறு போற தயாரிப்பாளை கேவலப்படுத்து. அது ஒரு நியாயமா? தப்பு தம்பி. இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன், நிறைய இருக்குது. அடுத்து விவரத்தோட வருவேன். யார் கடிதம் கொடுத்துருக்குறாங்க? அதான் நடிகர் சங்கமே எனக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குது கடிதம். மறந்துட வேணாம். அதுவும் எல்லார் கைக்கும் போய் சேரும். 20 லட்சம் கொடுத்ததுக்கு நடிகர் சங்கத்துக்கு கலைப்புலி தானு வி கிரியேஷன் 20 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தேன். அவர் கிரிக்கெட் மேட்ச் நடத்தும் போது கேட்கும்போது நன்றி சொன்னார், எல்லாமே சொன்னார். ஆனால் எங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்ன்றது உன்னுடைய கேள்வியே பதில். அசிங்கப்பட்டு, அவலப்பட்டு, கேவலப்பட்டு, ஐய தப்பான ஒரு ஆளை நாசர் பக்கத்தில் வச்சுக்கிறாரே. நம்ம தான் கஷ்டமா இருக்குது. நான் கூட சமீபத்தில் ஒரு கடிதம் எழுதினேன். நாசர் என்று சொல்லும்போது புனித ஸ்தலமான மெக்கா மெதினா யாத்திரை ஸ்தலம் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும்.